அந்த ஒரு நாள் ராஜசூய யாகம் நடந்த மண்டபம் பெரிய அரச அரங்கம் மாதிரி இருந்தது. தூண்களில் பொன்னாடை கட்டியிருந்தாங்க. வேத மந்திரம் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. யாக குண்டத்துல நெருப்பு அமைதியா எரிஞ்சது. சுற்றிலும் அரசர்கள், மகதம், அவந்தி, காசி, சேதி, பாஞ்சாலம், பல தேசத்து மன்னர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. முனிவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் முன்னிலையில. யுதிஷ்டிரன் யாகத்தின் முக்கிய கட்டத்துக்கு வந்தார். அக்ரபூஜை, முதன்மை மரியாதை. யாருக்கு முதல்ல பாத பூஜை, யாருக்கு முதல்ல விருந்து, யாருக்கு முதல்ல வழங்கல், அதுதான் சபை முடிவு பண்ண வேண்டியது. பீஷ்மர் எழுந்தார். சபை அமைதியானது. இந்த யாகத்தில் அக்ரபூஜைக்கு தகுதியானவர் வாசுதேவன் கிருஷ்ணர். சொன்னதும் பலர் சரின்னு தலையசைத்தாங்க. யுதிஷ்டிரன் உடனே கிருஷ்ணரிடம் சென்று மரியாதை செய்ய தொடங்கினார். அந்த நேரத்துல சிலர் முகத்துல பொறாமை, சிலர் முகத்துல கோபம். அந்த கோபம் முழுசா வெளிப்பட்டது சிசுபாலன் எழுந்தபோது. அவன் நின்ற இடத்திலேயே சபை காற்று மாறியது. அவன் குரல் உயர்ந்தது. இவனா அக்ரபூஜைக்கு தகுதி? யாதவன் தானே. மன்னர்கள் இங்க இருக்காங்க. பீஷ்மர், துரோணர் மாதிரி பெரியவர்கள் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இவனுக்கு மரியாதையா? யாராவது போதும்னு சொல்வாங்கன்னு பார்த்தா அவன் இன்னும் முன்னாடி வந்தான். கைய காட்டி விரலால் சுட்டி பேசுற மாதிரி இல்ல, குத்துற மாதிரி. இந்த பாண்டவர்கள் எல்லாம் இவனுக்கு பின்னாடி நடக்கிற அடிமைகள். இவன் சொன்னாதான் இவங்களுக்கு புத்தி வரும் போல. பீமனுடைய கை முஷ்டியாக இறுகியது. அர்ஜுனன் உட்கார்ந்த இடத்திலேயே நிமிர்ந்து பார்த்தான். சகதேவன் முகம் சிவந்தது. யுதிஷ்டிரன் தயங்கி சபை மரியாதைன்னு சொல்ல தோன்றியது. ஆனா சிசுபாலன் கேட்கும் மனநிலை இல்ல. பீஷ்மர் கடுமையா சொன்னார், சிசுபாலா, இது யாக சபை. இங்க நிந்தை பேசக்கூடாது. உன் வார்த்தைகளை நிறுத்து. சிசுபாலன் சிரிச்சான். அந்த சிரிப்பு மரியாதையை கிழிக்கிற மாதிரி இருந்தது. பீஷ்மரே, நீங்களே இவனை உயர்த்துறீங்கன்னா உங்களுக்கும் ஞானம் குறைஞ்சிருக்கும் போல. சபையில ஒரு சத்தமே இல்ல. இது பெரியவரை நேரா அவமானப்படுத்தும் வார்த்தை. அரசர்கள் சிலர் எழுந்து நின்றாங்க, சிலர் கத்தியை பிடிச்சாங்க. யுதிஷ்டிரன் பதறி இங்க சண்டை வேண்டாம்னு பார்வையால் தான் சொல்ல முடிந்தது. ஆனா சிசுபாலன் அங்க நிற்கவே இல்ல. அவன் இன்னொரு பெரிய விஷயத்தை குத்தினான். கம்சனை கொன்றது வீரத்தாலா இல்ல சதியாலா? பெண்களை தூக்கி வந்தது தர்மமா? இவன் தான் பெரிய தர்மவான் போல பேசுறாங்க. அந்த வார்த்தைகள் சபையை வெட்டி போனது போல இருந்தது. பீமன் ஒரு அடி எடுத்து முன்னாடி வந்தான். சகதேவன் கத்தியை இழுத்துக்கிட்டான். சபை முழுக்க ஒரு கணம் சண்டை வெடிக்கும் நிலை. ஆனா கிருஷ்ணர் மட்டும் அசையவே இல்ல. அவர் முகத்தில் கோபம் தெரியல, சிரிப்பும் இல்ல. அவர் பார்த்த பார்வை ஒரு அரசன் சபையை பார்த்து முடிவெடுத்த மாதிரி இருந்தது. சிசுபாலன் தொடர்ந்து பேசினான். ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை, அவமானம் மேல் அவமானம். சபையில் இருந்தவர்கள் எண்ண முடியாத அளவுக்கு அவன் வாய் ஊடியது. அந்த நேரத்துல ஒரு விஷயம் நடந்தது. யாரும் கவனிக்கல. கிருஷ்ணரின் விரல்கள் மெதுவா நகர்ந்தது. ஒவ்வொரு அவமான வார்த்தைக்கும் போல ஒரு கணக்கை முடிக்கிற மாதிரி. சிசுபாலன் கடைசியாக ஒரு கடுமையான நிந்தை சொல்லி முடித்த நொடியில் கிருஷ்ணர் மெதுவா கை உயர்த்தினார். அந்த கை உயர்ந்ததும் காற்று அதிர்ந்தது போல இருந்தது. யாக நெறித்தின் அலை கூட ஒரு கணம் ஆடி நின்றது. தூண்களில் தொங்கிய துணிகள் நடுங்கின. சுதர்சனம் வெளிப்பட்டது. அது வட்டமா சுழன்று கொண்டே இருந்தது. வெறும் ஆயுதம் மாதிரி இல்ல. அது சுற்றும் போது ஒளி துளிர்த்து சுழலும் சத்தம் சபையில் ஊடுருவியது. சிலர் அரசர்கள் தங்கள் முகத்தை மறைத்துக்கிட்டாங்க. சிலர் கண்களை திறக்க முடியாமல் திணறினார்கள். சிசுபாலன் ஒரு கணம் அதை பார்த்து உறைந்தான். யாரும் என்ன செய்ய முடியாதுன்னு தோன்றிய முகம் அந்த நொடியில் பயமாக மாறியது. அவன் வாயை திறக்க முயன்றான். ஆனா அதற்கு முன்னாவே சுதர்சனம் ஒரு நேர்கோட்டில் பாய்ந்தது. யாருக்கும் அசைய நேரமில்ல. பீமனுக்கே ஒரு அடி எடுத்து போக முடியலை. அர்ஜுனனுடைய கை வில்லுக்கு போகும் முன்னாடியே முடிந்தது. அடுத்த நொடியில் சிசுபாலன் தரையில் விழுந்தான். சபை முழுக்க நிசப்தம். யாக மந்திரம் கூட ஒரு சில வினாடிகள் நிறுத்திய மாதிரி இருந்தது. எல்லோரும் உறைந்த கண்களோடு பார்த்தார்கள். அப்போதுதான் இன்னொரு அதிர்ச்சி. சிசுபாலனின் உடலிலிருந்து ஒரு ஒளி மேலே எழுந்தது. புகையில்லை, தீ இல்லை. அது ஒரு உயிர் போல நகர்ந்தது. மண்டபத்தின் நடுவில் அது மெதுவா மிதந்து நேரா கிருஷ்ணரை நோக்கி சென்றது. அது கிருஷ்ணரின் மார்பில் வந்து ஒன்றாக கலந்து மறைந்தது. அங்கே இருந்த அரசர்கள் பலர் வாயை திறந்தே நின்றார்கள். இது என்ன? இவன் பகைவன்தானே? ஒளி எப்படி கிருஷ்ணருக்குள் போகுதுன்னு அவர்களுக்குள் அதிர்ச்சி. பீஷ்மர் அப்போதான் சபைக்கு காரணத்தை நினைவுபடுத்தினார்.
சிசுபாலன் குழந்தை காலத்தில் அவனின் தாய் கிருஷ்ணரிடம் இவன் தவறு செய்தாலும் மன்னிச்சிடுன்னு வேண்டியிருந்தாள். கிருஷ்ணர் அப்போ 100 தவறுகள் வரை பொறுப்பேன்னு சொல்லியிருந்தார். அதனாலதான் சிசுபாலன் அவ்வளவு அவமானம் பேசினாலும் கிருஷ்ணர் பொறுத்தார். அந்த எல்லை தாண்டிய நொடியில்தான் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்புக்கு பிறகும் சபை முழுக்க ஒரு உணர்வு இருந்தது. இது வெறும் கோபத்தால நடந்தது இல்ல. யாக சபையின் மரியாதை, தர்மத்தின் எல்லை எல்லாம் சேர்ந்து முடிவு வந்தது.